விதியின் வழியா சதியின் வழியா ஒரு பூவின் மனது பேசும் அமைதியார. முதலும் இதுவா முடிவும் இதுவா புதென்றல் பயணம் தொடரும் மெதுவா கண்கள் ரெண்டும் கலந்தது அதில் காயமில் அமைதியார. கரைந்தது விதியின் வழியா சதியின் வழியா ஒரு பூவின் மனது பேசும் மொழியா என்ன மாயம் என்ன மாயம் காயமெல்லாம் மெல்ல தேயும் வண்ண கோலம் வண்ண கோலம் கண்கள் தானே நெஞ்சின் பாலம் ஜீவன் ரெண்டும் பார்த்தது அதில் பாசப்பூக்கள் பூத்தது என்ன மாயம் என்ன மாயம் காயமெல்லாம் மெல்ல தேயும் பாதை வேறு பயணம் வேறு ஒரு நூலில் இங்கே இணைப்பதாறு இறைவன் கையில் மனித பொம்மை எல்லாம் கனவுதான். பயப்படாத. இங்க பாரு, பயப்படாதன்னு சொல்றல. என்ன பண்றீங்க டாக்டர் சார்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த கொலைக்காரனை தயவு செஞ்சு இங்க போக சொல்லுங்க. மேஜர், உங்க கைதி இப்போ ரொம்ப பலகீனமா இருக்காங்க. அதனால நீங்க கொஞ்சம் வெளியில வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஓகே சிஸ்டர், ஃபிக்ஸ் இட். ஓகே சார். நீங்க வாங்க சார், ப்ளீஸ். சார், ஆபீசர் ப்ளீஸ் வாங்க. மேஜர், அந்த பொண்ணு எவ்வளவு பிரச்சனையில இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்க வரவங்க தம் உயிரை காப்பாத்திக்கு தான் வராங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்றது? அவளுக்கு எதுவும் ஆகாது. இங்க பாருங்க மேஜர், இந்த பொண்ணு இப்ப என்னுடைய பேஷண்ட். நீங்க அவங்க முன்னாடி நிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா ஓய்வு கிடைக்காது. அது எனக்கு நல்லா தெரியும். அவ என்னோட சஸ்பெக்ட். என் கண்ணு முன்னாடி தான் அவ இருக்கணும், இருந்தாகணும். ஐ அம் a டாக்டர். உங்களை விட அவங்களுடைய தேவை எனக்கு தான் நல்லா தெரியும். அவங்களை இப்பவே இந்த நேரமே வேற ஒரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண போறோம். முடியாது. ஃபைனல். அந்த பொண்ணு உங்களை பத்தி சொன்னது சரிதான். நீங்க ஒரு கொலைகாரன். மென்ஷன் நாட். டாக்டர் ப்ளீஸ். உங்களோட கேட்கலாமா? நான் இங்க இருந்து எப்படியாவது போகணும். எனக்கு உதவி பண்றீங்களா? இந்த நிலைமையில எப்படி போக முடியும்? நீ காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. நீ சாப்பிட்டீன்னா இங்க இருந்து போயிடலாமா? முதல்ல சாப்பிடு, நீ பாட்டுக்கு போ. எஸ் லேடி. நீ சந்தோஷமா இருந்தீன்னா ஆபீசரே உன்னை அனுப்பிடுவாங்க. நீ எதை பண்ணா சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறையோ அதை பண்ணு. உன்னை யாரும் இங்க தடுக்க முடியாது. நீ இங்க இருந்து வெளியே போறதுக்கு உனக்கு சக்தி வேணும் இல்லையா? அதனால முதல்ல சாப்பிடு, அப்புறம் கிளம்பு. நான் சாப்பிட்டா இனி இங்க இருந்து போக விடுவீங்களா? அதான் சொல்றேன்ல, முதல்ல சாப்பிடு,
அப்புறம் இங்க இருந்து போ. ம்? சார், ஏற்கனவே இந்த விஷயம் மீடியா வரைக்கும் போய் நம்ம பிஎஸ்டியோட பேரு கெட்டும் போயிருக்கு. இதுக்கப்புறமும் இவங்க வெளியே போனாங்கன்னா நிச்சயமா வந்து ராமன் எத்தனை ராமனடி, ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி, தேவன் ராமன் எத்தனை ராமனடி. தாயே என் தெய்வம் என்று கோசல ராமன், தாயே என் தெய்வம் என்ற கோசல ராமன், தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன், வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோதண்ட ராமன், வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோதண்ட ராமன். நீ என்ன பைத்தியமா? என்ன நடக்குதுங்க? சார், நான் தான் பாட சொன்னேன். இவ வீட்டுக்கு போகணும்னு சொன்னா, பாடினா அனுப்பிடுவாங்கன்னு சொன்னேன். அதான் இந்த பொண்ணு. பாட்டு பாடினா வீட்டுக்கு போலாமா? யார் சொன்னா அவங்கிட்ட? நீ ஏன் சிரிக்கிற? சார், அது வந்து இவங்க சொன்னதை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சாமியை வேண்டிக்க வீட்டுக்கு போலான்னு அவங்க சொல்லிருக்கலாம். அதனால இவங்க பாடியிருப்பாங்க சார். ஆமா சார், அதனாலதான் இந்த பொண்ணு சாமி பாட்டு பாடிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்தா கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடு. ஆனந்த், இவ இங்கேதான் இருப்பா. ஒரு கார்டு டியூட்டிக்கு போட அந்த ஒயிட் கோட் கிட்ட சொல்ல. இனிமே அவங்க தான் ஷிஃப்டா பாத்துக்கணும். எஸ் சார். என் அருமை கணவரே, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? எத்தனை புறா இருக்குன்னு எண்ணி பார்த்து யாருக்காவது விருந்து வைக்க போறீங்களா என்ன? போன் பண்ணி விருந்துக்கு யார வர சொன்னீங்க? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படி இல்லைன்னா என்ன விஷயங்கிறத சொல்லுங்க. நானும் உங்களை கொஞ்ச நேரமா பார்த்துட்டு தான் இருக்கேன். தரையில போட்ட மீன் மாதிரி துடிச்சிட்டு இருக்கீங்க. யாருக்கு போன் பண்றீங்க? அண்ணனுக்கு தான். அண்ணனுக்கு தான் போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த மிருகத்துக்கா? இங்க பாரு, அவர் என் அண்ணன். கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம்ல? அப்படிதான் சொல்லுவேன். நீங்க அவரை எப்படி வேணும்னாலும் நினைச்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இரக்கமே இல்லாதவர் தான் சொல்லுவேன். உங்களால என்ன பண்ண முடியும்? போனை கொண்டு போய் உள்ள வைங்க. இல்லைன்னா அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அவருக்கு போன் பண்ணதுக்கு இந்நேரம் கடவுளுக்கு போன் பண்ணியிருந்தா அவரே இந்நேரம் போன் எடுத்து ஹலோ சொல்லியிருப்பாரு. அந்த இரக்கம் இல்லாதவன் உங்க போனை எடுக்கவே மாட்டான். நீங்க தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. அத்தை, எதுவும் பிரச்சனை இல்லையே? ஆமாமா,
2 சிங்கம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. சீக்கிரம் போய் உன்னால பிடிக்க முடிஞ்சா புடி போ. பெரிய மகாராணி மாதிரி ஒன்னும் பிரச்சனை இல்லையான்னு வந்து கேக்குறான். வச்சுட்டு போ. மருமகளே, சுராஜ் சண்டிகருக்கு நல்லபடியா போய் சேர்ந்துட்டான்லமா? மருமகளே, உன் மாமனாருக்கு ஞாபக சக்தி நல்லா இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்றியா? ராத்திரியில இருந்து 4 தடவை இந்த கேள்வியை கேட்டுட்டாரு. சுராஜ் ஊருக்கே போய் சேர்ந்திருப்பான். ஆனா நீங்க இன்னொரு கேள்வி கேட்கல, அதை நானும் ஞாபகப்படுத்துறேன். நம்ம 2வது பையன் இருக்கானே சமீர், அவனும் அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தால நல்லபடியா ஜெய்ப்பூர் போய் சேர்ந்துட்டான். ஏன் மருமகளே, கல்லுல போட்ட பரோட்டா கிட்ட ஒரு பக்கம் வெந்ததும் நீயே திரும்பிக்கோன்னு அதுகிட்ட சொல்லிட்டு வந்துட்டியா என்ன? இல்ல இல்ல, போய் அந்த வேலைய பாரு. இப்போ உங்களுக்கு என்னாச்சு? அவன் திரும்பி வந்துட்டான். யாரு? ருத்ரா. அட, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கம்மா. என்னாச்சு? ரொம்ப எரியுதா? எப்படி இருக்கு? ருத்ராவா? பிஎஸ்டில மேஜரா இருக்கான். இப்பதான் நம்ம ஊருக்கு போஸ்டிங் வாங்கியிருக்கான். அவனை நேத்து தான் ஹெட் குவார்டர்ஸ்ல நான் பார்த்துட்டு வந்தேன். சந்தோஷம். அவன் இங்க வந்து நம்மளோட உயிரை வாங்காம இருந்தா சரி. அவன் வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்க, இங்க வரக்கூடாது. நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? மோகினி, அவனுக்கு உடம்பு சரியில்லம்மா. நான் தான் அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்தேன். இந்த மாதிரி பிள்ளைங்க எங்க இருப்பாங்க? பெரிய கோட்டையிலயா இருப்பாங்க? எத்தனை பேரோட சண்டை போட்டானோ, எத்தனை பேரை சாகடிச்சானோ. மோகினி, அவன் நல்லா வளர்ந்துட்டான். நான் பார்க்கும்போது டியூட்டியில தான் இருந்தான். நான் அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு தான் இருந்தேன். ஆனா எதுக்கும் உங்ககிட்ட ஒரு பாம்பு கூட எடுத்து வச்சு நான் வளர்ப்பேன். ஆனா அந்த ருத்ராவை இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க நான் விட மாட்டேன். மோகினி, அவன் என்னோட அண்ணன் பையன். அதே மாதிரி உனக்கு அக்கா பையன்ல? என்னோட அக்காவா? எனக்கு அக்கான்னு யாரும் கிடையாது. ஓடி போனவ, புருஷனை விட்டுட்டு ஓடி போனவ. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கீழ்த்தரமானவ, அவ்வளவுதான். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. அவனும் அவனோட அப்பனும் இந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. மீறி இங்க நுழைஞ்சாங்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜெய்சீலா,
இதுல என்ன கலந்த? சொல்லு, நீ அதுல என்ன கலந்த? சார் எந்திரிங்க. சார் என்னாச்சு சார்? சார் என்னாச்சு? சார் மெதுவா. ஒண்ணும் இல்லையே. சார். சார் அவனை பிடிங்க சார், அவனை பிடிங்க. யார் சார்? யார்? என்ன மாயம், என்ன மாயம், காயமெல்லாம் மெல்ல தேயும். வண்ண கோலம், வண்ண கோலம், கண்கள் தானே நெஞ்சின் பாலம். ஜீவன் ரெண்டும் பார்த்தது, அதில் பாச பூக்கள் பூத்தது. என்ன மாயம், என்ன மாயம், காயமெல்லாம் மெல்ல தேயும். பாதை வேறு, பயணம் வேறு, ஒரு நூலில் இங்கே இணைப்பதாறு. இது எப்படி நடந்துச்சு? அந்த டாக்டர் யாரு? உனக்கு ஒன்றும் ஆகலையே? ருத்ரா, நீ நல்லா இருக்கல? எந்த பிரச்சனையும் இல்லையே? எனக்கு
எனக்கு பிடிக்கல. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. நான் எங்க வீட்டுக்கு போகணும். என்னோட குடும்பத்தை விட்டு நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். அதோட என் புருஷனை கண்ணெதிர்களே சுட்டுட்டாங்க. அத பார்த்ததுக்கு அப்புறமா நான் இங்க சுமங்கலியாவை சுத்திக்கிட்டு இருக்கேன். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு என்ன இங்கிருந்து போக விடுங்க. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. உங்ககிட்ட இன்னொன்னு வேண்டிக்கிறேன். என்னோட கண்ணு முன்னாடி அந்த கொலைகாரனை வரவிடாதீங்க.